சண்டே ஆனால் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கோவை கோபி கப்பல்ஸ். ஒயிட் கார்லிக் ப்ரான் எடுத்துக்கோங்க. மஞ்சள் பெப்பர் போட்டுக்கோங்க. தென் சீஸ் ஒன்றும், அதுக்கப்புறம் பட்டர், சின்ன சின்னதாக நறுக்கின கார்லிக், பூண்டு எடுத்துக்கோங்க. அண்டு சில்லி ஃப்ளக்ஸ் எடுத்துக்கணும், கொரியாண்டர் லீஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு 2 மிளகாய் போதும். அவ்வளோதான், இவ்வளோதான் சிம்பிள் இன்க்ரீடியன்ட். தென் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா குக் பண்ண? பட்டர் போட்டுட்டு நல்லா அது வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் துண்டு துண்டாக கட் பண்ண வச்சு பூண்டு போட்டுருங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து 2 மிளகாய் சேர்த்திக்கணும். அதுவும் நல்லா போட்டு நல்லா வறுத்துருங்க. இது மாதிரி புது ரெசிபி ட்ரை பண்ண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து என்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தென் நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச அந்த பெப்பர், டர்மிக் ப்ரான் எடுத்து போட்டுட்டு நல்லா ஒரு டைம் வந்து நல்லா வறுத்துருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஃப்ளஷெல்லாம் வந்துட்டு நல்லா அப்படியே ஒரு மாதிரி இறுகி நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் லெமன் நல்லா குவிஸ் பண்ணி விட்டுருங்க. தென் அது கூட வந்து அப்படியே சில்லி ஃப்ளக்ஸ் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா அது இதாயிரும். கடைசியில் வந்து கொரியாண்டர் லீஃப் போட்டுடணும். போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு தென் ஸ்லைஸ் சீஸை போட்டு முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பண்ணி கொடுத்து நீங்களும் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை. See you in next video.